அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பலரிடத்தில் செல்ல பிராணிகளை வளர்க்கும் வளமை இருக்கின்றது. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது செல்ல பிராணியாக ஒட்டகங்களை வளர்க்கக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள். அதிலே ஒரு ஒட்டகத்தையும் அதன் மூலம் எமக்கு கற்றுத்தந்த பாடத்தையும் தான் தற்பொழுது இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 2872வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்ஃபா என்று பெயர் வைக்கப்பட்ட ஓர் ஒட்டகம் ஒன்று இருந்தது. அந்த ஒட்டகம் பந்தயத்தில் வேறு எந்த ஒரு ஒட்டகமும் முந்த முடியாத அளவுக்கு விரைவாக ஓடக்கூடிய மிகவும் சிறந்த ஒட்டகமாக இருந்தது. அப்போது ஒரு கிராமவாசி ஒரு மனிதர் 6 வயதிற்கு உட்பட்ட ஒரு ஒட்டகம் ஒன்றின் மீது ஏறி வந்தார். அந்த ஒட்டகம் நபி அவர்களுடைய ஒட்டகத்தை விட முந்தி சென்றது. இது முஸ்லிம்களுக்கு மத்தியில் மனவேதனையை அளிக்கக்கூடியதாக இருந்தது. பெருமானாரை முந்தி சென்ற ஒட்டகம் என்ற ஒரு கவலை மக்களுக்கு மத்தியில் இருந்த நிலையில் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பிறகு கூறினார்கள், உலகில் உயர்ந்து விடுகிற பொருள் எதுவாயினும் ஒரு நாள் அதை கீழே கொண்டு வருவதே அல்லாஹ்வினுடைய நியதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தை நம்மை மெய்சிலிர்க்க செய்கிறது. ஆக அல்ஃபா என்னும் இந்த ஒட்டகத்தின் மூலம் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தரும் பாடம், இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் உயர்வாக இருந்தாலும் அதை ஒரு நாள் அல்லாஹ் தாழ்த்தியே தேருவான். இதுதான் அல்லாஹ்வினுடைய நியதியாக இருக்கிறது. எனவே பிற மனிதர்களை எம்மில் நாம் மட்டம் தட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எப்போது அல்லாஹ் அவர்களை விட எம்மை தாழ்த்துவான் என்பது எமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலும் குறிப்பிடுவார்கள், எப்பொழுதும் நாம் நமக்கு கீழுள்ளவர்களை காண வேண்டும், நமக்கு மேலுள்ளவர்களை நாம் பார்க்கக்கூடாது. நமக்கு கீழே உள்ளவங்க அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த விஷயத்தை விட அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கானே அப்படின்னு கீழே இருக்கவங்களோட பார்த்து அல்லாட்ட நாம சுக்ர் செய்யணும். நமக்கு கீழ் உள்ளவர்கள் கண்டில்லாமல் இருப்பார்கள், அல்லாஹ் நமக்கு கண்களை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்விடத்தில் சுக்ர் செய்ய வேண்டும். மேலுள்ளவர்களை கண்டு பொறாமை கொள்வது நம்ம இஸ்லாத்தில் கூடாது. பொறாமை நம்முடைய ஈமானை தின்றுவிடும். எனவே பொறாமை கொள்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அனுதினமும் நாம் பெற்ற நிஅமத்துகளுக்கு ஷுக்ர் செய்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பல உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.